ஆனால் நம்ம தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பேசினா வர்ற ஓசை மட்டுமில்ல. திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமில்லை, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நம்மளை பெத்த தாயை அம்மானு சொல்கிறப்பெல்லாம் பாசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிரா, உறவா, உணர்வா, தானா உள்ளுக்குள்ளே தோணும்ல. அதே மாதிரி ஏன் இன்னும் ஒரு படி மேலே போயே சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படிதாங்க தாய்மொழியும். அதுலேயும் நம்ம தாய்மொழி, தமிழ் மொழி இப்படி சொல்றதே போதும், எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். நம்ம தாயே நமக்கு மிகப்பெரிய புனிதம்னா நம்ம எல்லாருக்குமான தமிழ் தாய் பற்றி சொல்லவா வேணும். தாயை போற்றுகிற, வாழ்த்துகிற தமிழ்நாட்டு மண் தமிழ் தாய் வாழ்த்து எப்படி விட்டுரும்? விடாது, விடவும் மாட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம தமிழ்தாய் வாழ்த்த 1891 எழுதின மனோன்மணியம் சுந்தரனார் நம்ம தமிழ் மொழியவே தமிழ் தாய்னு சொல்லி உயர்வா பாடினாரு. இந்திய துணை கண்டத்தை, இந்திய ஒன்றியத்தை அழகிய முகமா சொன்ன மனோன்மணியம் சுந்தரனார் அந்த முகத்தோட நெத்தியில வைக்கிற பொட்டு தான், திலகம் தான் தமிழ் நாடுன்னு சொன்னாரு. இந்தியாவோட நெற்றியில இருக்கிற பொட்டு மாதிரி ஒரு வெற்றி பொட்டு தான் நம்ம தமிழ்நாடு. அந்த பொட்டோட நறுமணம் உலகம் பூரா பரவுற மாதிரி தமிழோட புகழும் உலகம் பூரா பரவணும்னு சொன்னார். உண்மைதானே அது? இன்னைக்கு தமிழ் பேசுற மக்கள் இல்லாத நாடுகளே ரொம்ப குறைவு தானே. தமிழும் தமிழனும் இல்லாத நாடு எது? திரும்பவும் சொல்லலாம், தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, அது ஒரு நாகரிகம், அது ஒரு சிந்தனை, ஒரு அன்பு. தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமா சொன்னா தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர்.